வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உலக அளவில் சுகாதாரத்துறை சார்ந்த அல்லது மருத்துவ நலன் சார்ந்த பல முக்கிய தினங்கள் பின்பற்றப்படுகின்றன. சில குறிப்பிட்ட வகை நோய்கள், சில குறிப்பிட்ட வகை நோயாளிகள், அதேபோல் மருத்துவர்களுடைய பணிகள், இப்படியெல்லாம் பலவற்றையும் கவனப்படுத்துவதற்காகவும் அவற்றை பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் சில பிரத்யேகமான கருப்பொருள்களில் இந்த தினங்கள் உலகம் முழுக்க பின்பற்றப்படுகின்றன. நாம் இந்த நிகழ்ச்சியில் தினம் தினம் அப்படி பல வகையான தினங்களை பற்றி பேசி வருகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இன்றைக்கு உலக இரத்த புற்றுநோய் தடுப்பு தினம். அதாவது இந்த பிளட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய இந்த இரத்த புற்றுநோய், இதை பற்றிய விழிப்புணர்ச்சியும் இதற்கு எதிரான ஒரு நவீன மருத்துவத்தினுடைய போராட்டத்தையும் நினைவூட்டுவதற்காகவும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை பரவலாக்குவதற்காகவும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. புற்றுநோயில் பல வகையான புற்றுநோய் வகைகள் இருக்கின்றன. அதில் மிகவும் கடுமையானதாக கருதப்படுவது இந்த இரத்த புற்றுநோய் என்பது. இந்த பிளட் கேன்சர் என்பது உடலில் கட்டுப்பாடின்றி வெள்ளை அணுக்கள் அதிகரிப்பதன் விளைவாக உண்டாகக்கூடியது. இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை சிதைக்கிறது. லுக்கேமியா என்று பொதுவாக அழைக்கப்படுகிற ஒரு வகை இரத்த புற்றுநோய் தான் இதில் மிகவும் பிரபலமானது. இது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அழித்து எலும்பு மஜ்ஜைகளை மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கிறது. அதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள், அதாவது நீங்கள் உடல் சோர்வு, தூக்கமின்மை, இரவில் அதிகமாக வியர்வையை வெளிப்படுதல், இப்படி பலவிதமான நோய்க்குறிகள் இருக்கின்றன. உடனே இந்த அறிகுறிகள் இருக்கிற எல்லோரும் தங்களுக்கு புற்றுநோய் வந்துவிட்டது என்று நினைத்து கொள்ள வேண்டாம். வேறு காரணங்களுக்காகவும் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம். ஆனால் பல வகையான அறிகுறிகள் அதில் இருப்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த இரத்த புற்றுநோய்க்கு இன்றைக்கு கீமோதெரப்பி போன்ற பல சிகிச்சை முறைகள் வந்துவிட்டன. முன்பெல்லாம் ஒரு புற்றுநோய் வந்துவிட்டாலே மனிதர்கள் இறப்பது தான் ஒரே தீர்வு என்பது போன்ற நிலையெல்லாம் மாறி, புற்றுநோயை ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடித்து விட்டால் அப்போது நாம் அதிலிருந்து மீள்வது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல என்பதைத்தான் இன்றைய நவீன மருத்துவ அறிவியல் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு பல வருடங்கள், நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நம் கண்முன்னால் இருக்கிறார்கள். நவீன மருத்துவம் மிகப்பெரிய போராட்டத்தை புற்றுநோய்க்கு எதிராக நடத்தி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் இன்றைக்கு இந்த உலக இரத்த புற்றுநோய் தினத்தில் ஒருவருக்கு புற்றுநோயினுடைய அறிகுறிகள் ஏற்பட்டால் மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது, அதேபோல் நாம் மனம் தளர்ந்து விடாமல் இந்த புற்றுநோயினுடைய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மைகளை தெரிந்து கொண்டு மனதிடத்துடன் அதை எதிர்கொள்வது, நமக்கு வேண்டியவர்கள், நெருக்கமானவர்கள் புற்றுநோய்க்கு ஆட்பட்டால் அவர்களுக்கு நம்முடைய மனோரீதியான ஒரு ஆதரவை அவர்களுக்கு அளிப்பது மிக 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 முக்கியம். அப்படி நாம் செய்வதன் மூலமாகத்தான் புற்றுநோய்க்கு எதிரான போராட்டம் என்பது அது வெறுமனே மருந்துகளால் செய்யப்படக்கூடிய போராட்டம் மட்டுமல்ல. முறையான சிகிச்சை, அதேபோல் பராமரிப்பு, கவனிப்பு, அன்பு, ஆதரவு, தோழமை, இது எல்லாவற்றையும் சேர்ந்துதான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நாம் சிகிச்சை அளிக்க முடியும். அந்த வகையில் ஒரு நோயை நாம் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் அதை பற்றிய விழிப்புணர்ச்சி தான் முக்கியம். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த வேர்ல்டு பிளட் கேன்சர் டே உலகம் முழுக்க பின்பற்றப்படுகிறது. இந்த நாளில் இதை பற்றிய உண்மைகளை நாம் மேலும் விரிவாக படித்தறிவோம், மற்றவர்களுக்கும் சொல்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜவஹர்லால் நேருவை அறியாதவர்கள் இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்திலேயும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் வரலாறு அறிந்தவர்கள் அனைவரும் நேருவை அறிவார்கள். இந்தியாவின் முதல் பிரதமர் அவர் 47லிருந்து 64 வரைக்கும் இந்தியாவின் பிரதமராக இருந்தார் என்பதையெல்லாம் தாண்டி அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அவரை போல மிகப்பெரிய படிப்பாளிகள் அரசியலில் மிகச்சிலர் தான் இருந்திருக்கிறார்கள் என்பது.
அவர் தன் வாழ்நாளில் பல ஆண்டுகளை சிறையில் கழித்திருக்கிறார். 1921 45 இடைப்பட்ட காலத்தில் அவர் 3200 நாள்களுக்கும் மேலாக, அதாவது 9 ஆண்டுகளை சிறையில் தான் அவர் கழித்திருக்கிறார். 9 முறை அவர் கைது செய்யப்பட்டார். ஒவ்வொரு முறை அவர் சிறைக்கு போகிற போதும் நாட்டுக்கு ஒரு வரவு கிடைத்தது என்பது பெரிய செய்தி. நேருவே எழுதுகிறார், மிக குறுகிய நாள்கள் சிறையில் இருப்பது கூட வாழ்க்கையில் கடினமானது. இது நேருவின் வரியை நான் அப்படியே நினைவுபடுத்துகிறேன். ஒரு புத்தகத்தின் முன்னுரையில் எழுதுகிறார், மிக குறுகிய நாள்கள் சிறையில் இருப்பது கூட வாழ்வில் கடினமானது. ஆனால் அவர் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சிறையில் இருக்கிற போதுதான் அவர் பல நூல்களை எழுதினார். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால், எ கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி என்று ஒரு உலக வரலாற்றை அவர் சிறையில் இருந்து கொண்டு எழுதினார். மிகப்பெரிய நூலகங்களில் அமர்ந்து எழுதுவதற்கே கடினமாக இருக்கிற ஒரு செயலை அவர் சிறையில் அமர்ந்து கொண்டு எழுதினார். அதே போல அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கண்டுணர்ந்த இந்தியாவின் வரலாறு என்னும் புத்தகத்தையும் சிறையில் தான் எழுதினார். அது 1944 ஆண்டு, அது அவருடைய கடைசி சிறைவாசமாக இருக்கலாம். 44வது ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை அகமதாபாத் கோட்டை சிறையிலே நேரு இருந்தார். அப்போதுதான் அந்த புத்தகத்தை அகமத் நகர் கோட்டை என்று அவர் குறிப்பிடுகிறார். அங்கே தான் அந்த புத்தகத்தை, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். உலக சரித்திரம் ஆங்கிலத்தில் 1500 பக்கம். இது ஏறத்தாழ 700-800 பக்கத்திலே இந்திய வரலாற்றின் பல பகுதிகளை குறிப்பிடுகிறார். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையிலே அவர் ஒன்றை குறிப்பிடுகிறார். சிறை வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சிறையில் அமைகிற தோழர்கள் அறிவாளிகளாக இருப்பார்களானால் அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கும். அங்கே அறிவு பரிமாற்றத்திற்கு வாய்ப்பு உண்டு என்கிறார். இங்கே பள்ளிக்கூடத்திலே அல்ல, சிறையிலேயும் அறிவு பரிமாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த புத்தகத்தை நான் எழுதுவதற்கு கூட என்னோடு சிறையில் இருந்த 11 பேர் மிக உதவியாக இருந்தார்கள். அந்த 11 பேரும் பல்வேறு மொழிகளை தாய்மொழிகளாக கொண்டவர்கள், பல்வேறு அனுபவங்களை உடையவர்கள், பல்வேறு வயதினர். நாங்கள் ஒன்றாக இருந்தோம், பல செய்திகளை பேசினோம். நான் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தை படித்து பார்த்து சில குறிப்புகளையும் கூட அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு குறிப்பாக ஒரு 5-6 பெயர்களை சொல்லுகிறார். அதில் 2 பெயர்கள் மிக முதன்மையானவை. ஒன்று அபுல் கலாம் ஆசாத், பின்னால் அவர்தான் அமைச்சராக, கல்வி அமைச்சராக இருந்தார். அபுல் கலாம் ஆசாத் எழுதியிருக்கிற இந்தியா வின்ஸ், இந்தியா வென்றது என்கிற புத்தகம் வரலாற்று சிறப்புடையது என்பதை நாம் அறிவோம். அபுல் கலாம் ஆசாத் 44 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை நேருவோடு சிறையில் இருந்திருக்கிறார். அதே போல கோவிந்த வல்லப பந்த் என்கிற பெயரையும் நேரு குறிப்பிடுகிறார். ஆசஃப் அலியை குறிப்பிடுகிறார். இப்படி நண்பர்கள் தன்னோடு இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் இந்திய வரலாற்றின் பல பகுதிகளை அந்த புத்தகத்திலே தந்திருக்கிறார். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், சிறையில் இருந்தாலும் கற்பவர்கள் கற்பார்கள், சிறையில் இருந்தாலும் பணி செய்கிறவர்கள் செய்வார்கள், சுதந்திரமாக இருந்தாலும் படிக்காதவர்கள் படிக்க மாட்டார்கள். அதில் ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அந்த புத்தகத்திலே நேரு கொடுத்திருக்கிற செய்திகள் அனைத்தும் சிறையிலிருந்து எழுதப்பட்டவை என்பது ஒரு பெரிய வியப்பு என்று கூற வேண்டும். இதைவிட உலக சரித்திரத்தையே அவர் சிறையிலிருந்து எழுதினார். 44 செப்டம்பரிலே வெளியே வந்துவிட்டார். ஆனாலும் அதற்கு பிறகு அந்த புத்தகத்தை என்னால் படித்து பார்த்து திருத்தி வெளிக்கொண்டு வர முடியவில்லை. என் மகள் இந்திரா பிரியதர்சினி உதவி செய்தார். அவர்தான் அந்த புத்தகத்தினுடைய எழுத்து பிழைகளெல்லாம் திருத்தி 45 டிசம்பரிலே தான் அந்த புத்தகம் வந்திருக்கிறது. அதையும் நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார். 1964 மே 27ஆம் நாள் அவர் மறைந்து விட்டார். ஆம், மே 27 என்பது ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு நாள். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்று வருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன.
இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள், இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்த உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவிலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது,
இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.